Hi friends, welcome to Wins Beauty Care ஃபட்டாஃபட் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஆலு பரோட்டா அண்ட் பன்னீர் செஸ்வான் கிரேவி. முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆலு பரோட்டாக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரேப்பர் வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 1/2 hour to 1 hour ஊறட்டும். அதுக்குள்ள 2 பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்திக்கோங்க. ஆனியன் லைட்டாக வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் செஸ்வான் கிரேவிக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் நல்ல ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பன்னீர் க்யூப்ஸை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்ட் கலர் வரும்போது எடுத்துருங்க. எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் க்யூபாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரையும் கேப்சிகமையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 to 4 லவங்கம் போட்டுக்கோங்க, கிராம்பு. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க, ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சேர்த்திக்கோங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பரோட்டாக்கு தேவையானது பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, ஸோ அதை நல்லா உருட்டிக்கலாம். உருட்டி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சன்னமாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொட்டேட்டோ, அதை எடுத்து அதுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி மூடிடுங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு தொட்டு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்க்கணும். ஆனால் லைட்டாக தேய்ங்க ரொம்ப. ஸோ இப்போ இதை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு டைப்பு நம்ம எப்படி உருட்டலான்னாக்கா அதே மாதிரி சப்பாத்தி இந்த ஸ்டஃபிங்கை எடுத்து நடுவில் வச்சுட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நடுவில் எண்ணெய் ஊற்றி இது வந்து கையிலே நீங்கள் தட்டிடலாம். கையில் தட்டும்போது வந்து நல்லாவே உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு டைப் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரியே வந்து நல்லா லேசாக உருட்டிக்கோங்க. அந்த மாதிரி 2 சப்பாத்தியும் உருட்டி வச்சுக்கோங்க. அதை ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் இந்த மாதிரி லேசாக உருட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டஃபிங்கை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்ச சப்பாத்தி எடுத்து க்ளோஸ் பண்ணி கார்னர்ல எல்லாம் வந்து நல்லா அந்த 2 சப்பாத்தியும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. கிரேவி பார்த்துடலாம். ஸோ நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரும் கேப்சிகமும் நம்ம இந்த தக்காளி வெந்துட்டு இருந்தது இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கெச்சப்பு, சில்லி சாஸ், அதுக்கப்புறம் இந்த பன்னீர் கேப்சிகத்துக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இந்த 2 கையால் நல்லா கசக்கி சேர்த்திக்கோங்க. அது ரொம்ப நல்லா ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம பன்னீர் செஷ்வான் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் பார்க்கவே எம்மியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கு. இப்போது நம்ம உருட்டி ஸ்டஃப் பண்ணி வச்ச சப்பாத்தியை நல்லா தோசைக்கல் காஞ்ச உடனே போட்டு எடுத்துடலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 சைடும் சுட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி சர்வ் பண்ணாக்கா நம்ம ஆலு பரோட்டா ரெடி. ஸோ இப்போது ஆலு பரோட்டா அண்டு பன்னீர் செஷ்வான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பன்னீர், கேப்சிகம் இது எல்லாமே சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.